السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மேலாம் முமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தான் என்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சஃபான் மேடோ شوفن تاريخ بني عبد الله يا பட்டன் போடணும். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் ஃபஸல், அல்லாஹ் தஆலா நம்மை அஹ்லே தரீகத், அஹ்லே தஸவ்வுஃப், இறைஞானத்தை உடையவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தையும் அதற்கான சூழ்நிலைகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் அஹ்லே தரீகத், இறைஞான பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொல்லுகிறோம். ஷேഖிடத்திலே மன்றியிட்டு அமர்ந்து பாடங்கள் படிக்கிறோம். அதுவும் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மாபெரும் ஃபஸல். மதரசாவுடைய கல்விகள் பயிலக்கூடிய இந்த நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா அதிலேயே சில நேரங்களை, சில நிமிடங்களை ஒதுக்கி அல்லாஹை பற்றி இல்மை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மள சில பேர் மாசாக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, சில பேர் 4 வருடங்கள், 3 வருஷங்கள். கிட்டத்தட்ட நம்மள அதிகமானவர்கள் ஷேக்கிட்ட வந்து 1 வருடங்களுக்கு மேலே கழிஞ்சிருச்சு. நம்ம எல்லாமே உறுதியாக விளங்குறோம், அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கிறான். இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கொம்பன் வந்து சொன்னாலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறது யாரும் மறுப்போம் பை, அந்த மனசு ஏற்றுக்குமா? அதை எவ்வளோ சின்ன வஸ்துவாக இருந்தாலும் சரி, உயர்ந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் தான் அவ்வலாக, ஆஹிராக, தாஹிராக, பாத்தினாக இருக்கிறான் என்பது யாராவது மறுப்போமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த ஈமானை உறுதியான ஈமானாக. இதுதான் தரீகத். அல்லாஹ்வை உடன் வைத்து வாழ கற்றுக் கொடுப்பதற்கு பேர் தான் தரீகத். அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறான். யாராவது ஒருத்தவங்க மறுத்து சொல்லுவீங்களா? நம் சகல கோடி வஸ்துக்களின், சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இதுல யாருக்கா சந்தேகம் இருக்குதா? யாருக்கா டவுட் இருக்கா?
இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாரோட பதிலுக்கும் செய்யக்கூடிய பிச்சையில் எல்லாம் அந்த ஈமான் உறுதியாக கொடுத்தான். பெரும் பெரும் தலைகள், நேற்று கூட மாணவர்கள் பேசிடும்போது பெரிய அசத்து ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்களுடைய முகம் ஃபோட்டோ பார்த்தோம். அப்போ மாணவர்கள்ட்ட சொன்னேன், இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு, அகீதாவை பேசுறதுக்குன்னே உள்ளவங்க. அவர்கள் வஹாபிட்ட தர்க்கம் செய்யும் பொழுது அவன் இந்த கேள்வி கேட்கறான், அல்லா எல்லாத்துக்கும் கூட இருக்கான்னு சொல்கிறீங்களே, இப்போ நம்ம செப்பலில் அல்லா இருக்கானா, நம்முடைய கழிவுகளில் அல்லா இருக்கிறான்னு கேட்குறான். அவன் பதில் சொல்ல முடியாமல் அந்த விவாதத்தில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ இழிவான பொருளாக இருந்துச்சு, அல்லாவுக்கு அது இழிவானது இல்லையே. ஒரு கண்ணோட்டத்தில் அது இழிவாக இருக்கும், இன்னொரு கண்ணோட்டத்தில் உயர்ந்ததாக இருக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். இன்னொரு கண்ணோட்டத்தில் உயர்ந்ததாக இருக்கும். உன் கண்ணோட்டத்தில் அது தாழ்ந்ததாக இருக்கலாம், இன்னொரு கண்ணோட்டத்தில் அது உயர்ந்ததாக இருக்கலாம். எலி, செத்த எலி நமக்கு தாழ்ந்தது, அது காக்காவுக்கு பிரியாணியாக இருக்கலாம். உயர்வு தாழ்வு என்பது உலகத்தில் கிடையாது. எல்லாம் அல்லாவுடைய மகளுக்கும் சர்க்கார் போன வாரம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஞானங்கள் அல்லாஹ் தஆலா ஃப்ரீயாக, என்ன சொல்ல போனால் கழுத்தை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சு, நம்மளாம் உட்கார மாட்டோம். வியாழக்கிழமை மதியானம் நைட் மறுபடியும் பிறகு மஜ்லிஸ் இருக்குது, உட்காருங்க, உட்காரவங்க உட்காரலாம், போகிறவங்க ஊருக்கு போகிறவங்க போகலான்னு சொன்னால் ஒருத்தர் உட்காரவங்களா, யாரும் உட்கார மாட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சால் கழுத்தை பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சு, வரலன்னா மிரட்டி உட்கார வச்சு இந்த ஞானங்கள் எல்லாம் நமக்கு பிச்சையாக கொடுத்தோம். சரி, தரீகத்தை நம்ம படிக்கிறோம். தரீகத்தை படித்து அதன்படி நாம் உண்மையான அஹ்லே தரீகத்தா இருக்கிறோமா, நாமும் அல்லாஹ்வுடைய ஞானங்களை படித்தவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்கிறதா இல்லையா? தரீகத்து எதுக்கு போய் சும்மா ஷரியத்தை படிச்சுட்டு மற்ற உலமாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, 7 வருஷம் ஓதுறாங்க, ஆகுறாங்க, ஆலிமாகுறாங்க, போக வேண்டியதானே. எதுக்கு இந்த தரீகத்துடைய நோக்கம் என்ன? ஏன் தரீகத் எதுக்காக வேண்டி இறைஞானங்கள் படிக்கணும்? என்ன நோக்கம், என்ன காரணம், என்ன? பெரிய உயர்ந்த விஷயம் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது காரணம் வேணுமா இல்லையா? அதுல உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கணும், பலன் இருக்கணும். ஒரு வாட்ச் வாங்குறீங்க, 200 ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறீங்க, டைம் தெரியுமா தெரியாதா? 2 கோடிக்கு வாட்ச் வாங்குறீங்க, 2 கோடிக்கு வாட்ச் இருக்கு வாங்குறீங்க, அதுலேயும் அதே டைம் தான் கட்டணும், வேற எந்த விதமான எக்ஸ்ட்ராவும் இல்லை. சொல்லப்போனால் இப்போ வாட்சுடைய குவாலிட்டி ஜாஸ்தியாக வாட்ச் சின்னதாக தான் போயிட்டு இருக்கு. மட்டமான வாட்சமாக இருக்கும். இந்த லெதரே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா அப்படிங்கிறான். 2க்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது 1 வருஷத்துக்கு வீணாக போயிடும், அது 100 வருஷம் ஒன்றாகுது. அந்த மாதிரி ஏதாவது லாபம் இருந்தால் அதில் காசு கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஷரியத்தே நமக்கு போதும் இல்லை. தரீகத் எதுக்கு, எதற்காக வேண்டி தரீகத்? அது சர்க்கார் நயம் அவாம்கிட்ட சொல்லும்போது முதல் இதுன்னா காமிலுன் ஃபித்தீன் தரீகத், தீன்ல பரிபூர்ணமாக ஆகுவதற்கு பேர் தான் தரீகத். ஷரியத் பகுதி அவசியமானது, அத்தியாவசியம் ஒன்று இருக்குது, பரிபூர்ணம் ஒன்று இருக்குது. அத்தியாவசியம் ஒன்று இருக்குது, பரிபூர்ணம் ஒன்று இருக்குது. அத்தியாவசியம் ஷரியத் இல்லாமல் ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் மக்சதே படைக்கப்படுறதுக்கு நோக்கம் ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாம் படிச்ச நோக்கம் இருக்குது இல்லையா, தீனை கொடுத்த நோக்கம் இருக்குல்ல, அதுல பரிபூர்ணத்தன்மை கொடுக்கக்கூடியதே இது தரீகத். சரி, இப்போ நம்ம எல்லாம் அஹ்லே தரீகத் தான் போய் ஷேக் உட்காந்து பாடம் படிச்சிருக்கோமா இல்லையா? நம்ம உண்மையான அஹ்லே தரீகத் என்பதற்கு அடையாளம் நம்மளுடைய என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, அதே சத்தம் தாங்க அப்படின்றது. அப்போ நம்ம 2 கோடி கொடுத்து வாட்ச் வாங்குறதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சொல்லப்போனால் அதுக்காவது ரொம்ப வருஷம் வரும், இது லைட்டாக கீழே போட்டுன்னு தெரிச்சு போயிடும், வீணாக போயிடும் சொன்னால் அவனை நம்ம லூசுன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் அதை போட்டு போனால் 4 பேர் மரியாதையாக கொடுப்பாங்கப்பா, பெரிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்காக வாங்கி போடுவாங்கல்ல, அதை போட்டு கீழே தூக்கி வச்சிட்டார், பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது வாட்ச் வாங்கி கீழே வச்சிட்டார், பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தரீகத் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? நான் ஒரு சில அடையாளங்கள்லாம் சொல்கிறேன், குறிப்பாக ஒரு 3 விஷயங்கள் அடையாளம் சொல்கிறேன். இந்த 3 அடையாளங்கள் நம்மளுடைய ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்க. இந்த 3 அடையாளங்கள் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் நான் ப்ளே பண்ணி தான் இருக்கிறேன், 0வாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தரீகத்திலே பாடம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரசூலை பற்றி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கிதாபுகளை புரட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 4 மதுஹபுடைய மாபெரும் இமாம்கள், லட்சக்கணக்கான ஹதீஸ மானம் செய்தவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, ஒரு முஜத்திதா, அதாவது ஒரு மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய மதுஹபை உருவாக்குறாங்களா இல்லையா?
14-17 மதுஹபுகள் இருந்துச்சு. சில ரிவாயத்தில் 37 மதுஹபுகள் இருந்துச்சு. அதுல 4 மதுஹபு தான் இப்போ பின்பற்றப்படுது. எல்லா மதுஹபையும் தர்க் செஞ்சுட்டாங்க. புகாரி இமாம் தனி மதுஹப் வச்சிருந்தாங்க. புகாரி இமாம் பிற்காலத்தில் தனி மதுஹப் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஷாஃபிஈ தான், பிற்காலத்தில் அவங்க தனி மதுஹபை ஆரம்பிச்சாங்க. ஒரு மதுஹபை உண்டாக்குவதற்குரிய இமாம் ஒரு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் வரணும்னு சொன்னா, தனியா மதுஹபை உண்டாக்கக்கூடிய ஆற்றல்னா அவர் எத்தனை ஹதீஸ்களை தெரிந்திருக்க வேண்டும் கேட்டாங்க. அப்ப 6 லட்சம் ஹதீஸ் மானம் பண்ணிருந்தா போதுமா? எத்தனை லட்சம்? 6 லட்சம் ஹதீஸ் மானம் செஞ்சிருந்தா போதுமா? முதல்ல 2 லட்சம் கேட்டிருக்கிறாங்க, பத்தாது அப்படின்னா. 3 லட்சம் ஹதீஸ் பத்தாது, 4 லட்சம் 6 லட்சம் ஹதீஸ் மானம் பண்ணிருந்தா போதுமா? இல்ல பத்தாது, 7 லட்சம் ஹதீஸ மானம் செஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்ச அளவு அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இப்ப நீங்க எத்தனை ஹதீஸ் மானம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. குர்ஆன்லாம் இல்ல, குர்ஆனுடைய ஹாஃபிஸ் இல்ல, ஹதீஸுடைய ஹாஃபிஸ். நான் 10 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. வெறும் ஹதீஸ மட்டும் இல்ல, ராவிகளோடு அவங்கள இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள ரிவாயத் இருக்கணும் அவங்கள்ட்ட. அப்பதான் அவங்க இதை ஏத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இமாம்களா ஒரு ஹதீஸ் பண்ணி 5 பேராவது வரும் குறைஞ்சபட்சம். ஏன்னா இமாம் 200 ஹிஜ்ரி 200ல வாங்கினவங்க. 5-6 பேராவது குறைஞ்சபட்சம் வரும். அவங்க உஸ்தாத் 7ஆவதா 6ஆவதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. இந்த மாதிரி சனதோடு 10 லட்சம் ஹதீஸ நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்ன அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க உஸ்தாது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அவங்க உஸ்தாது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அவங்க உஸ்தாது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அப்புறம் அவங்க எத்தனை ஹதீஸ் மானம் பண்ணிருப்பாங்க? அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க போய் அவங்க ஷேഖுடைய வாசல்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஷேഖுடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. மக்கள்லாம் போய் கேட்கறாங்க, என்ன இவ்வளோ பெரிய இமாம், இத்தனை கிதாபுகள் எழுதிருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய இமாமா இருக்கிறீங்க, முஸ்னத் அஹ்மதுன்னு கிதாப் இருக்கு, முஸ்னத் அஹ்மது. அந்த ஹதீஸை படிச்சு முடிக்கவே நான் வாழ்க்கை பார்த்தது. அவ்வளோ ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறேன் முஸ்னத் அஹ்மது, இவ்வளோ ஹதீஸ்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இமாமா இருக்கிறீங்களே, நீங்க போய் அவர் கிழிஞ்ச ட்ரெஸ் போட சுத்திட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அவருக்கு உட்காந்துருக்கீங்களா, திகர் உட்காந்துருக்கீங்க கேட்டாங்க. பெஜமா சொன்னாங்களா, உங்களுக்கு தெரியாத தீனா நீங்க போய் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்ட பெஜமா சொன்னாங்களா, நான் கிதாபுல்லாவை புரட்டிட்டு இருந்தேன், அவங்க அல்லாவை புரட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா. நான் கிதாபுல்லாவை புரட்டிட்டு உட்காந்துருந்தேன், அவங்க அந்த நேரத்தில் அல்லாவை புரட்டி கொண்டு இருந்தார்கள். நான் கிதாபுல்லாவை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹ் சொன்ன வார்த்தை இதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிருந்தேன். அவங்க அல்லாஹ்வை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நிஜமா சொன்னாங்க. அதோட யாரும் கேட்கறதே விட்டாங்க. எல்லா இமாம்களும் அப்படிதான். ஷாஃபி இமாம் அவங்க ஷேഖ்ல போனாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஜாஃபர் இமாம்கிட்ட போனாங்க. எல்லா ஷேഖ்மார், எல்லா மாபெரும் மார்க்கத்தின் தூண்கள் எல்லாம் அங்கதான் போனாங்க. அவங்க ஷேഖ்கிட்ட போய் மண்டிட்டு உட்காரதான் செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்கள் கற்றுக்கணும். அதுதான் சொல்றேன். நான் ஒரு 3 அடையாளம் சொல்றேன். அந்த 3 அடையாளம் நம்ம வாழ்க்கையில மாறி இருக்குதான்னு பாருங்க. இல்லையா உடனே மாத்திக்க. இல்லைன்னு என்ன செய்யணும்? மாத்திக்க. என்கிட்ட நான் பரிபூர்ணமா இருக்குன்னு நான் சொல்லலை, மாத்திக்க. மாற்றணும்னு ஆசை வைங்க, உடனே மாத்திக்க. அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க அஹ்லே தரீகத், அல்லாஹ் தரீகத்தை கொடுத்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கிடையாது. இல்லையா நானும் வெத்து வெட்டுதான், எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சரியா? முதல் அடையாளம் என்ன? நீ அஹ்லே தரீகத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷரீஅத்துல காமிலா என்ன இருக்கணும்? ஷரீஅத்துல பரிபூர்ணமா இருக்கணும். ஷரீஅத் ஒருத்தட்ட இல்லை, அவர் எந்த கிதாபுகளை ஓதுறாரோ, எந்த சுன்னத்தை அவர் பின்பற்றாரோ அதுல அவர் பரிபூர்ணமா இல்லை அப்படின்னு சொன்னா அவர் ஷைഖ் இல்ல ஷைத்தான் சர்க்கார் பல முறை சொல்லிக்கணும். நீங்க வேற எங்கேயும் உதாரணம் தேட வேணாம், நம்ம சர்க்கார் பாருங்க. நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஏதாவது ஒரே ஒரு சுன்னத் தொழுகைய சர்க்கார் நாயகம் தொழுகாம விட்டாங்க அப்படின்னு அதை கேள்விப்பட்டு பார்த்துருக்கீங்களா? திருப்பூர்ல இருந்தப்பையும் ஒரு வேலை தொழுகை லேட் ஆயிட்டா தொழுது முடிச்சுட்டு வீட்டுல ரூம்ல போய் சுன்னத் தொழுவோம். ஒரே ஒரு சுன்னத்தை விட்டு பார்த்தோமா? ஒரே ஒரு சுன்னத் தொழுகைய இல்ல. சர்க்கார் தாயிமுல் உதுவா இருப்பாங்க. எனக்காவது உது இல்லாம பார்த்தோமா? இல்ல. ஷரீஅத்துல சாதாரண ஃபரதுகள்லாம் சொல்லல, ஃபரதான தொழுகைகள், ஃபரதான நோம்புகள்லாம் சொல்ல, சுன்னத்துகள்ல சொல்றேன். ஷரீஅத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் எதை பார்த்தோமா நம்ம? இதுதான் உண்மையான அஹ்லே தரீகத் கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க, நம்ம நிலைமை பாருங்க. முதல்ல இருந்த மாதிரியே இருக்குமா, இல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? நம்மளை அழுத்தி பிடிச்சி 4 பேர் சுன்னத்துல வைக்க வேண்டியதா இருக்கு. 5வது வந்துட்டோம், 4வது வந்துட்டோம்.
அவ பார்த்தீங்களா நம்மளோட தரியத்தை எந்த விதமான மாற்றம் ஏற்படுத்தல. உங்களையும் சில நல்லடியார்கள் இருக்கீங்க, அவர்களுக்கு கூட நான் அல்லாட துவா செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் எல்லாரையும் சொல்லல, சிலர்கள் நம்மள இருக்கதான் செய்யறோம். சாதாரண சுன்னத் தொழுகையா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஷரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத முதல் பார்வையே அல்லாட்ட. ஷரியத்துல ஒருத்தர் பரிபூர்ணமாக இல்லாமல் தரீகத்தை எடுத்து நான் தரீகத் அஹ்லே தரீகத்துன்னு சொன்னாருன்னு சொன்னா அவர் ஷைഖ் இல்ல, ஷைத்தான் சொல்லுவாங்க. ஒரு பறவை பறந்து போகுது இல்ல, காக்கா பறந்து போகுது, புறா பறந்து போகுது, அதுக்கு எத்தனை ரெக்கை வேணும்? 2 ரெக்கை. ஒரு ரெக்கையே லைட்டா வெட்டினாலே பறக்காது. ஒரு ரெக்கையை முழுசா வெட்டிவிட்டா என்ன ஆகும்? பறக்க முடியுமா? பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? சான்ஸே கிடையாது. இதுதான் ஒரு ரெக்கை ஷரியத், ஒரு ரெக்கை தரீகத். ஷரியத் இல்லாமல் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில அல்லாஹ்வோட பேசுற காதல் ஏற்படாது, செத்த இபாதத்தா இருக்கும். வெறும் ஷரியத்தோட வாழ்ந்தா. தரீகத் மட்டும் இருக்கு, ஷரியத் இல்லாம வாழ்ந்தா அவன் ஷரியத் இல்லாம வாழ்ந்தா அவன் ஷைத்தான் ஷைத்தான் சொல்லுவான், அவன் நரகவாசி தான். சர்க்கார் ஒருத்தர் வந்தார், ஃபைசி நாயகத்திட்ட நினைக்கிறேன் வந்தார். விதமா தாலிம்லாம் உட்காந்துருந்தாங்க, பேசி முடிச்சு போகும்போது தொழுகை போறப்ப இல்லை நாங்கள்லாம் தொழுகிறது ஏன் நாங்களாம் அல்லாவை நேரடியாக பார்த்துருவோம், அல்லாட்ட நேரடியாக பேசுவோம், அல்லாதான் கூட வச்சுருக்கோம். யார்கிட்ட பையத்து இந்த மாதிரி இந்த ஊரில் இருந்து ஷேஃப்ட்டு பையத்து உங்கள் ஷேஃப் தொழுவாங்களா? தொழுகிறோம். அவங்களாம் தொழுக மாட்டாங்க. ஏன்? அவங்க அல்லால ஃபனாப் ஆகிட்டாங்க. அல்லா தனக்கு தானே தொழுகலாமா? தொழுகக்கூடாது இல்லை. ஓ சரி, கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதான் நிறைய பேர் 10 பிள்ளை இருக்கு, கல்யாணம் முடிச்சுக்கு வரான், 10 பிள்ளை பெற்றுக்கு வரான், ஃபனாஃபி ஷேஃபான், அதனால தொழுக மாட்டான். ஃபனாஃபி ஷேஃபான் நோங்க. அதெல்லாம் இபாதத்துக்கெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். இபாதத்துக்கெல்லாம் முடிஞ்சு அவங்க அல்லாவோட ஃபனாப் ஆகிட்டான். அல்லாவுக்கு தொழுகலாமா? அல்லா எப்படி தொழுவோமா? தேவையில்லை, நாங்கள் அவங்களாம் தொழுக தேவையில்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரி வழிகட்ட சைத்தான ஊரில் சுத்திட்டு இருக்கு. அவசநாயகம் ரலியல்லாஹு அவங்க ஒரு நாள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க முரீது உது செஞ்சுட்டு இருந்தாங்க. நிஜமா ஓடி வந்து நிஜமா பொதுவாகவே அதிகமாக யாரையும் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. தூக்கி அந்த முரீது தூக்கி வீசிட்டான், தூக்கி போட்டான். அவர் பரேஷானா என்ன ஷேப்பு செஞ்சோமோ ஊர் செஞ்சோமோ என்ன பண்ணணும் தெரியலையே, அவ்வளோதான் முருத்தா போயிட்டு நரகத்துக்கு போயிட்டு தெரியுது. நிஜமா குத்துபுல் அஃதாப் அவங்க கௌசர் ஆதம் அவங்க நிஜமா ஒட்டுமொத்த வலிமார்களுடைய தலைவர் அவங்க. நிஜமா மிம்பர்ல நின்று சொல்றாங்க, பதமி அலா கபாத்தில் லௌலியா அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பாதம் வலிமார்களின் பிடரில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூமியில வாழ்ந்த அத்தனை வலிமார்களும் அதே நேரத்தில் எல்லாம் தலைகளை போட்டாங்க. அத்தனை பேர் பிடரிலும் எஜமாவுடைய தலை கால் வைக்கப்பட்டது, எல்லாரும் தலைகளை போட்டாங்க. அந்த அவங்க சொன்ன அந்த நிமிஷத்துல பெரும் பெரும் மகான்கள்லாம் இருப்பாங்களே, விளையாட்டு பெற்ற மகான்கள் அத்தனை பேரும் அதே ஒரே நேரத்தில் எல்லாமே தலைகளை போட்டாங்க. ஒரே ஒரு ஷேஃப் மட்டும் நான் ஏன் தலையை கீழே போடணும், நானும் பெரிய வெளியுறதான் அப்படின்னு சொல்லி தலையை கீழே போடல. பிற்காலத்துல முருத்தத்தா போயிட்டாரு அப்படின்னு வரலாறு எழுதுறாங்க. இஸ்லாத்தோட வெளியே போயிட்டாரு. எஜமான் சொன்ன அந்த வார்த்தை சொன்ன மிம்பர்ல நின்று அந்த வார்த்தை சொன்ன போது எந்த வழி அல்லாவுடைய இறைநேசர் கராமத்துள்ள வழி தலையை கீழே போடலையோ அவர் முருத்தத்தா போயிட்டார், இஸ்லாத்தோட வெளியே போயிட்டார். அவ்வளோ பெரிய மகான் தூக்கி போட்டான், முடிஞ்சு நரகத்தான் தூக்கி போட்டுருவோம். முடியுது பயந்து நம்பிக்கை அழுது என்ன தப்பு செஞ்சேன். சலதாசம் உதவு செய்யும் போது கோதி கழுவாங்க, நீ ஏன் கை கோதாம கழுவுல, தாடி முடி போற ஏன் கோதலை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. இதுதான் பெரிய விஷயமா? தாடி தண்ணியெல்லாம் ஊத்திட்டாரு, அடுத்து மிஸ் கூட ஆகல, சரியா கோதலையா, கோதாம கழுவிட்ட, அதனாலதான் தூக்கி போட்டேன் அப்படின்னா. ஏன் முரீது ஒரே ஒரு சுண்ணத்துக்கு கூட மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னா பார்த்தீங்களா, அவங்க ஷரியத்தை கூட வைப்பாரு. நான் ஒரு தெரியுங்களா, பாதஷான அவங்களுடைய காரண பிள்ளை யூசுப் தாதா ரஹ்மத்துல்லாஹி இவங்க ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை தக்பீர் கட்டுறாங்க. பின்னாடி திரும்பி தக்பீர் கட்ட போகிற பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, யூசுப் தாதா ரஹ்மத்துல்லாஹி இல்லை. அவங்க கொஞ்சம் உதவி செய்ய லேட் ஆகிடுச்சு, தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் தஹீமாக்கு வரல. 40 நாள் பேசவே இல்லை பையன்ட்டு, பெற்ற பையன்ட்டு, எப்படி நீ தக்பீர் தஹீமாக்கு வரல அப்படின்னு சொல்லி 40 நாட்கள் பேசவே இல்லை. ஷரியத்தை எப்படி இருக்காங்க பாருங்க. தரீகத்து அல்லாஹ் பற்றி, அல்லாஹ் ரசூல், இறைஞானம், காதல், ஃபனாஃபி ஷைக் எல்லாம் ஐனியத்து கைரியத்தை புரண்டதெல்லாம் இருக்கட்டும், பறக்கிறதுக்கு எத்தனை ரெக்கை வேணும்? 2 ரெக்கை வேணும். என்னதான் நீ அல்லாஹ்வில மஸ்தாக இருந்தாலும் ஐனியத்துல
போதையில் இருக்கிற, அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு உணர்வுல இருக்கிற தைரியத்துல விஷயம் அவன் அல்லாஹ், அவன் வந்து மாலிகுல் முல்க், நான் அந்த அல்லாஹ்வுடைய அடியான் அப்து அப்படிங்கிற அப்தியத்துல பரிபூர்ண தன்மை இருந்தால்தான் அவனோட தரீகத்து வேலை செய்யும். இல்லைன்னா தரீகத்து ஓட்டே இல்லையா? அப்படி ஒருத்தர் அல்லாஹ்வுடைய காதல்ல மஜ்தூபா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள புரியுத அவங்கள ஷேഖா ஏத்துக்கூடாது. மஜ்தூபா போனவங்க இருக்காங்கல்ல, ஷிப்ரி பாபா ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க, அவங்க பைத்தியத்துடைய அந்தஸ்துல வந்துருவாங்க, மஜ்னூன்கள் அந்த அந்தஸ்துல வந்துருவாங்க. அவர்களை ஷேഖாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஷேഖ்கிட்ட நீ பையத்து வாங்குறீங்களோ அவங்க இறைஞான கடல்ல இறைஞானத்துல மூழ்கி மஜ்தூபா போகக்கூடாது. அவங்க சரியத்துல பக்காவா இருக்கும், உறுதியா இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும் சரியத்துல. அந்த ஷேഖ்கிட்ட தான் போய் பையத்து வாங்க. மஜ்தூபுகிட்ட பையத்து வாங்கக்கூடாது, அவங்களை ஷேഖாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி வாங்கியிருந்தாலும் அதில் வாபஸ் வாங்கிருந்தாங்க இல்லையா? அப்ப ஷரியத்துல நம்ம காமிலா இருக்கிறோமா? ஷரியத்துல நம்ம ஹாலாத் எப்படி இருக்கு? ஹலால் ஹராம் விஷயத்துல நம்ம ஹாலால் எப்படி இருக்கு? இப்பயும் சில பசங்க சொல்லும் போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. பிஸ்கட் பாக்கெட் வச்சிருந்தேன் காணோம், காசு வச்சிருந்தேன் காணோம், ஒரு பேக்கெட் தூக்கிட்டாங்க. ஏன் வருத்தமா இருக்கு? கண்காணிக்கிறத நீ என்ன ஒழுங்க வைக்கல, அவன் திட்டி விட்டுடலாம், அதெல்லாம் வருத்தம். நம்ம மதரசால பண்றாங்களே, நம்ம மதரசா பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, ரொம்ப வருத்தமா இருக்கு. திருட்டுங்கிறது அது சாதாரண விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் பார்க்குறாங்க, அல்லாஹ் இதை பார்க்குறான், அல்லாஹ் கண்காணிச்சிருக்கிறான். ரெண்டாவது அது ஹக்கூக்குல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஹக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய ஏவல் அது கிடையாது. இது அடியார்களோட சம்மந்தப்பட்டது. அல்லாஹ் பயங்கர கோவப்படுவோம், எல்லாம் மன்னிக்க மாட்டான் அவசியம். அது ரொம்ப மனசு வருத்தமா. அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறார், இந்த மாதிரி பிஸ்கட் பாக்கெட் 4 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துருந்தேன், ஒரு பேக் மட்டும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஏன்பா ஒழுங்கா வைக்கல, அவன் பசங்களுக்கு கொடுத்த பிஸ்கட் ரூமில் வச்சுருப்பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. மனசு ஃபுல்லாக ஒரே வேதனையாக இருக்குது. ஏன் நம்ம பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. அதனால ஷரியத் விஷயத்தில் பக்காவாக பாபந்தியாக இருக்க, தரீகத்தை அல்லாஹ் பிச்சையாக கொடுத்துரும். தீனில் பரிபூர்ணமாக இருந்தீங்கன்னு வச்சுருங்க, அல்லாஹ் தரீகத்தை பிச்சையாக கொடுத்துரும். தொழுகையில சரியில்லை ஒருத்தர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க, மகான்களுடைய வசியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகான் ரோதநாயகத்தின் கிதாப் இருக்குது, அஜீபன் நாயகத்துடைய கிதாபுகள் இருக்குது, நசீருதீன் ஜிலாவத் அஹ்லவியத்தோட கிதாபுகள் இருக்குது, எத்தனையோ பெரும் கிதாபுகள் இருக்குது. எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இறைஞான கடல்களை அப்படியே நொப்பி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்கிறது இல்லை. அப்படி இறைஞானம்னா என்ன தெளிவாக சொல்கிறேன், இதை படித்தா ஒருத்தர் வழியாகலாம், அந்த மாதிரிலாம் கிதாபுகள்லாம் இல்லை. எல்லா கிதாபுகளும் பார்த்தா ஒழுங்கா தொழுகும் போது எல்லாம் முன்னாடி இருக்கிற உணர்வு கொண்டு வா, சுன்னத்துக்கெல்லாம் ஒழுங்கா பின்பற்று, இதை பார்த்துதான் திரும்பத்துக்கும் சொல்றாங்க. தீன்ல பரிபூர்ணமா இருந்துக்கோ. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க கவர்னரா இருக்கிறாங்க, ஜனாதிபதி கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் போது என்ன சொல்றாங்க, தொழுகை நம்முடைய மார்க்கத்துடைய தூண், அது ஒழுங்கா இருந்துச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த தீனும் அங்க ஹயாத்தா இருக்கும். அது சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தீனும் சரிஞ்சு போனதுக்கு அடையாளம். பார்த்துக்கோங்க. லெட்டர் எழுதுறாங்க ஜனாதிபதிக்கு, கவர்னர் எழுதக்கூடிய லெட்டர். சக்கரநாயகம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு பயானில் சொன்னாங்க, யாராவது அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை தர்றீங்களா? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை தொழுகிறாரான்னு கேளுங்க. அவர் கரெக்டாக 5 வருஷம் தொழுதுறாரு, ஃபரது தொழுதுறாரு. ஃபரதை பாதுகாக்கக்கூடியது எது? சுன்னத்துகள் எது தவறாம நம்ம தொழுதுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபரதுகள் நமக்கு தவறி போகாது, கதாவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு செடி வைக்கிறோம், அந்த தண்ணியை பாத்தி கட்டுறதுக்காக பாத்தி கட்டுறோம் பார்த்தீங்களா, பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபரதை பாதுகாக்கக்கூடியது சுன்னத். நீங்க கரெக்டாக சுன்னத்துலாம் தொழுதுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சுன்னத்து கூட மிஸ் பண்ணாம ஃபரது உங்களுக்கு தவறி போகாம அல்ல பாதுகாத்து. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஃபரது சுன்னத்து கரெக்டாக இருந்துச்சு, ஃபரது அல்லாஹ்வுத்தாலா பாதுகாத்து. ஒருத்தர் சுன்னத் தொழுகிறார், ஃபரது கரெக்டாக தொழுகிறார், அதுக்கடுத்து அந்த மாப்பிள்ளை பற்றி நீங்கள் விசாரிக்கவே தேவையில்லை. அவர் இது பண்ணுறாரா, அது பண்ணுறாரா, குடிக்காரா விசாரிக்கணும், அங்கே விசாரிக்கணும், பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுகளை விசாரிக்கணும், ஊரில் போன விசாரிக்கணும், காலேஜில் விசாரிக்கணும், எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை அவரிடத்திலே கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை இருக்குதா இல்லையா, அந்த எல்லா பாவமான காரியத்தையும் அழிச்சிடும், எல்லா பாவமான காரியத்தையும் மாத்திரும். தன்ஹா தடுத்து விடும். பாவம் செஞ்சிருவாரு, பாவத்தை நன்மையை மாத்திரும், அது இல்லை, பாவம் செய்ய விடாமல் அந்த அடியானை தடுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க.
அதே நீங்கள் பொண்ணு கேட்குறீங்க, மாப்பிள்ளை கேட்குறீங்க, அவர் சரியாக தொழுகிறது இல்லை, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், கரெக்டாக இது பண்ணிடுறாரு, எந்த விதமான கெட்ட பழக்கம் நிஜாப்பா கூட போட மாட்டாரு, அந்த மாதிரி பரிசுத்தமான வாயாக இருக்குது அப்படி. ஆனால் தொழுகை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி மிஸ் பண்ணுவார் அப்படின்னுச்சுன்னா தயவு செஞ்சு பண்ண கொடுத்தாரு. ஏன் இந்த தொழுகை இருக்குதா இல்லையா, இல்லாமல் இந்த குறை ஏற்பட்டுச்சா இல்லையா, ஒவ்வொரு பாவமாக அவன்கிட்ட சேர ஆரம்பிச்சு, ஒட்டுமொத்த பாவம் குவியலாக அவன்கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சிடும் தொழுகையில குறை இருப்பதற்கு காரணத்தினால. சொல்லிக்கிறாங்க, அதுதான் உங்க நான் சொல்றாங்க, தொழுகிறது மார்க்கத்துடைய தூண், அது நிமிர்ந்து நின்றுச்சு, எல்லாமே நிமிர்ந்துடும், எல்லா தீய பழக்கங்களும் போயிடும், நற்காரியங்கள் எல்லாமே வந்துடும். தொழுகையில குறை இருந்துச்சு, தொழுகையில குறை அப்படின்னு சொன்னா கரெக்டாக தொழுகிறோம், அது மட்டும் இல்லை, அந்த தொழுகையை மாதிரி தொழுகும். நீங்க சில பேர் பார்த்தா அந்த கோழி கொத்து பார்த்தீங்கன்னா அரிசியை கிளறி தூண்டு அந்த மாதிரி தான் கொடுத்துரும், தொடக்கு. இது தொழுகை கிடையாது, இது பேர் டான்ஸ்ன்னு சொல்லலாம். இது தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டுமோ அவ்வாறு தொழுகக்கூடிய தொழுகை நம்மகிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா, 4 பேர் பேரட்னா தொழுகுவேன், யாரும் பார்க்கறனா ஏமாத்திடுவேன், அந்த மாதிரி பழக்கம் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா கவலைப்படவே தேவையில்லை, அல்லாஹ் எல்லா பழக்கத்தையும் மாற்றிடும். சரியா? அதான் சொன்ன ஷரீஅத்துல நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோமான்னு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயம். இதுதான் அதில் தெரியுமத்துடைய முதல் படி. ஷரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஹலால் ஹராம் விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், தொழுகை விஷயத்துக்கு எப்படி இருக்கிறோம், மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் மாமலாத் கொடுக்கல் வாங்கல, ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுறோமா. சர்க்கார் வந்து என்ன செஞ்சாங்க, மதுக்கூரில் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, சபுரா அம்மா அப்படின்னு சொல்லி, அவங்க சிலசிலாவுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க. அவங்க சர்க்கார் அங்கே போகிறப்பெல்லாம் மஜ்லிஸ்க்கு ஏற்பாடு செஞ்சவங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொன்னப்ப, நீங்கள் உங்களை அனுப்பி வைக்கவும் வழியை திரும்ப வரவேற்கவும் வழி அனுப்பவும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சர்க்கார் சொல்லிட்டாங்க. வரவேற்கவும் வழி அனுப்பவும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரவேற்க போயிட்டோம், லீவு நாளில் போயாச்சு. அவங்க திரும்ப வழி அனுப்ப போயாச்சு. வரவேற்கன்னு போனால் முதல் சாவடி பாடணும், மாதம் ஆரம்பிச்சு புதுசில் 6ஆம் தேதி 10ஆம் தேதி 20ஆம் தேதி சமத்துக்கு வராங்க. டைட்டாக இருக்கும் பாடம், எந்த விதமான கேப்பும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சர்க்கார் இப்போ போகிறது 1.5 மணி நேரம் பாடம் நடந்துட்டு இருக்கு, 4 பீரியடு பசங்களாம் இப்போ தான் சேர்ந்துட்டு இருக்காங்க, அட்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி போகலாமா வேணாமா. கடைசியில் சர்க்கார் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அல் கரீமும் இதா வாழ்ந்த வஃபா, ஆக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றான் பாவம் அப்படின்னு சொல்லி காலையில் கிளம்பி டக்கு நாங்கள் போயிட்டு திரும்ப நைட்டோட நைட்டாக கிளம்பி மறுநாள் காலைக்கு வரோம். எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் 1000 தெரிஞ்சு ஒரு 250-300 ஃபோன் பேசியிருப்பாங்க இந்த ஒரு நாளில் மட்டும். அவ்வளோ வேலை பழைய மாசாவை நடந்துட்டு இருக்கு, பள்ளியாசாவில் நடந்துட்டு இருக்கு, மாதசாவில் பிள்ளைங்க வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதி கொடுத்ததே, வாக்குறுதி கொடுக்காம இருந்தால் எங்கே கொடுக்கலாம், வாக்குறுதி கொடுத்தாச்சு நிறைவேற்றும். இதுவெல்லாம் நம்மளுடைய தீனில் உள்ள ஒரு பகுதி. இதா வாழ்ந்த அஹ்லஃப, பேசினால் உண்மை பேசுதல். நீங்கள் சொல்லி இது வரைக்கும் சர்க்கா ஒரே ஒரு நாளாவது போய் பேசி பார்த்துருக்கீங்களா, பொய் சொல்லி கேட்டிருக்கீங்களா, சும்மாவாவது போய் சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை சும்மா சொன்னாங்க, சும்மா கூட போய் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு ஹசன் ஹுசேன் சின்ன பிள்ளை பரவச்சல் இருக்கும்போது, சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது சஹர் செய்யும்போது உட்காந்துருப்பாங்க. அப்போ வாழைப்பழத்தோல் இருக்குல்ல, அதை எடுத்து வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு, அந்த தோல் மட்டும் இருந்தால் வாழைப்பழம் உள்ள இருக்க மாதிரி இருக்கும், சாக்லேட் வர மாதிரி தோல் இருக்க மாதிரி, அதை எடுத்து இந்தப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹசன் டே அதை கொடுத்து நான் உடனே வாங்கி வாழைப்பழம் பார்த்தா உள்ளே கொண்டேன். என்ன சிரிச்சோம், முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், நான் திரும்ப ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி எடுத்து அதே மாதிரி வாழைப்பழத்தை எடுத்து இந்தப்பா இந்தப்பா வாங்கிட்டது, திரும்ப ஏமாந்து சிரிச்சு. இந்த வாழைப்பழம் கொடுத்து வாழைப்பழம் இருக்கு, என்னப்பா வாழைப்பழம் இருக்கு, வாழைப்பழம் தோல் தானே இது, நீ கொடுக்குறப்ப என்னன்னு கொடுத்த, இந்த வாழைப்பழம் தானே கொடுத்த, வாழைப்பழம் உள்ள இல்லையே, எப்படி இது வாழைப்பழம் சொன்ன, நீ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போறவங்க எப்படி இருக்குன்னு சொன்னேன், சும்மா விளையாட்டு போய் சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப கோபமாயிட்டாங்க. இப்போ சர்க்கார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்தாங்க, ரசூலுல்லாஹி அந்த பெண்மணி குழந்தை ரசூலுல்லாஹி இருந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி வந்து அந்த குழந்தைய கூப்பிட்றாங்க, இந்தாம்மா சாக்லேட் இந்தாம்மா கூப்பிட்டாங்க. அந்த குழந்தை நேராக மிட்டாயை கொடுத்துருது, ஏதோ இனிப்பண்ணை கொடுக்குறாங்க வந்துச்சு. அந்த குழந்தை தூக்கிடுச்சு. உடனே ரசூல் கையை திறங்க, உள்ளே இருக்குதா, சரி அந்த குழந்தை கொடுங்க. உள்ளே இல்லாமல் இருந்தீங்க நீங்களும் பொய்யர் ஆயிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்களும் பொய் சொன்ன மாதிரி ஆயிருக்கும். சாதாரண விஷயம் நினைக்கிறோம், இதுவும் நம்ம தீனில் இருக்கு. சும்மா கூட பொய் சொல்லக்கூடாது, அதுவும் முனாஃபிகோட அடையாளம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. புகாரி இமாம் ஹதீஸ் தேட போய்
ஒட்டகத்துக்கு ஒருத்தர், குதிரைக்கு ஒருத்தர் இந்த புல்கட்டை கொடுக்க போனாரு, பக்கத்துல வந்து கட்டி போட்டாரு, உள்ள பயிர ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹதீஸே கேட்க மாட்டார். ஏன் அவர் பொய்யர் ஆயிட்டாரு, சும்மா குதிரையிட்டே பொய் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பொய் சொல்ல மாட்டாரான்னு சொல்லி அத்தனை 1000 கிலோமீட்டர் சஃபர் செஞ்சு போய் சும்மா கை விடுக்கவே தெரிய மாட்டாங்க. ஹதீஸும் கேட்கலாம், ஒண்ணு வேணாம்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் நம்ம சரியத்தை ஒரு பேடுதலா இருக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம சரியத்துக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் இருந்ததற்கு பின்புதான் அல்லாஹ் தரீகத்தை பிச்சையா கொடுக்கும். சரியத்தே ஒண்ணும் இல்லை. ஓட்டை பாத்திரத்தை யாராவது பால் ஊத்துவோமா? பாத்திரம் ஓட்டையா இருக்கு. அல்லாஹ் எங்களுக்கு தரீகத்தை ஐனிய தொழிலை பாரு கூட கல்குடி மூதுல அப்படி உஜூத ஓட்டை விட கூட பாக்கியத்தை கொடு. சரியாட்டு தகவா பிச்சையா கொடு, தரீகத்துல தகவா பிச்சை எவ்வளோ துவா செஞ்சுட்டோம். நம்மகிட்ட கேட்டதை கூட இறக்கப்பட்டது கொடுத்துருப்போம். அத்தனை வாட்டி அல்லாஹ் துவா செஞ்சுட்டோம். ஏன் அல்லாஹ் எனக்கு இன்னும் காமிலாக்கல? வாசிப்பு ஹக்காவும் ஆசை ஒரே நாள் ஆகும். ஆசை தேவை எல்லாத்துக்கும் அல்லாஹ்வை அடைந்து விட வேண்டும் சொல்லிட்டு ஷரியத்துல ஓட்டை இருக்கு, பாத்திரத்துல ஓட்டை இருக்கு. கொடுத்த பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது அல்லாஹ் கொடுத்தாலும் வாங்கி கொடு பணப்பான்மை இல்லை. நாம் ஷரியத்துல பரிபூர்ணமா எந்த குறையும் இல்லை ஷரியத்துல அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா தானா அல்லாஹ் தரீகத்தை பிச்சையா கொடுத்துருவோம். நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. துவா கையேந்தி எல்லாரும் துவா செய்யணும் அவசியமே இல்லை. தானா அல்லாஹ் தரீகத்தை பிச்சையா கொடுத்துருவோம். இது முதல் அடையாளம். ஷரியத் மட்டும் பரிபூர்ணமா இருக்கும். ஷரியத் பரிபூர்ணமாக இருந்தால்தான் அஹ்லே தரீகத்தா அவர் ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியும். இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் யாரை அடைவதற்காக வேண்டிய தரீகத்துக்கு போறோம்? அல்லாஹ்வை அடைவதற்கு. வாசில் பஹக்காஹா, அதான் நோக்கம். தரீகத்துடைய நோக்கம் என்னவே? யாதே கலந்தாம் தவம் யாஃப்தே ஹக். அல்லாஹ்வை நீ அதிகம் ஞாபகம் செய்வது, அல்லாஹ்வை அடைவது நோக்கம். அல்லாஹ்வை அடைவது நோக்கம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரமா அதெல்லாம் பேசணும். அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அவாம் நாஸ்ட் போய் அல்லாஹ்ட்ட குர்ஆன்ல பேசுனீங்க கேட்டா சொல்லுவார், அல்லாஹ்ட்ட போய் பேச முடியுமா, ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நம்ம அப்படி சொல்லுவோமா? ஏன்? ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கதான் சரி. அதனால அல்லாஹ்வுடன் உண்டான தொடர்பை அதிகப்படுத்த கொஞ்ச நேரமாவது. ரூம்ல இருட்டாயிருது, இரவு நேரத்தில் படுக்கிறோம், ஃபுல்லாக ரூம் இருட்டாயிருது, யாரும் பார்க்கல, வைக்கப்படாம 2-3 நிமிஷம் அல்லாஹ்ட்ட பேசு. 2-3 நிமிஷம். அது சகர் நாலு பாசன் பேச உட்கார சொல்றாங்கல்ல, கண்ண முடியல. 2-3 நிமிஷம் அல்லாஹ்ட்ட பேசு. பேச பேசதான் அன்பு உண்டாகும். பேசவே இல்லை, பார்க்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை, நான் இது பண்ணிக்கிறேன், ஷுஹூத் இருக்கணும், அல்லாஹ்ட்ட பேசணும். கொஞ்ச நேரமா நம்ம அஹ்லே தரீகத்துன்னு சொல்லிக்கிறோம். கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட பல விதமா தொடர்பு கொள்ளலாம். பேசுவதா இருக்கட்டும், திக்ர் ஷேக் சொன்ன திக்ர் இருக்குதா இல்லை, அந்த திக்ர் ஓதுறதா இருக்கட்டும், இல்லை துஆ கையை தூக்கிறீங்க, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, கையை தூக்கிட்டு அல்லாஹ்ட்ட பேசணும். குர்ஆன் மூலமா அல்லாஹ்ட்ட பேசலாம், திக்ர் மூலமா அல்லாஹ்ட்ட பேசலாம், ஷுக்ர் செஞ்சு அல்லாஹ்ட்ட பேசலாம், ஷுஹூத் செஞ்சு அல்லாஹ்ட்ட பேசலாம். ஏதாவது ஒரு முறையில கொஞ்ச நேரமாவது ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக ஆகி 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அசாலில் போறீங்க, விளையாடுறீங்க, இது பண்ணுறீங்க, ஒரு 2 நிமிஷம் விளையாடுங்க. பாத்ரூம்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் நாங்கள் சொல்லுங்க? ஒரு 7-8 வாட்டி வீஷா போவோம், போகணுக்கு ஒரு 3 நிமிஷம் வைங்க. பாத்ரூம் ஒரு 2 வாட்டி போகணும்னு வச்சு இப்படியும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு பாத்ரூம்காக ஒதுக்குறோம். சாப்பிட்றதுக்கு சொல்லவா வேணும்? 45 நிமிஷம் ஒவ்வொரு வாட்டி சாப்பிட்றது எந்திரிக்கிறது. 1:45 சாப்பாடு வச்சா 2:30க்கு எடுத்து அப்புறம் தான் பொறுமையாக வலிச்சுட்டு எந்திரிக்கிறது. இந்த சொந்த தொழுக போகிறேன் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்றதுக்காக ஒதுக்கணும். சரி, சாப்பாடெல்லாம் எது கொடுத்தான்? தூக்கத்தெல்லாம் எது கொடுத்தான்? இந்த ஒட்டுமொத்தத்தை எல்லாம் கொடுத்த நோக்கம் என்ன? என் பக்கத்தில் என்கிட்ட பேசு, என்னோட வாலி, என்ன திக்ரு செய்யலாம் எல்லாம் கொடுத்தான். அதை விட்டுட்டோம். சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாம் பண்றோம், நல்லா இடத்துல பேசுறதுக்கு நேரம் கொஞ்ச நேரம் நல்லா பேச முடியாது. அது ஷுஹூதா இருக்கட்டும், ஷுஹூத் செஞ்சு பேசுங்க. இப்போ கிரிக்கெட் விளையாடுறாரு, முன்னவர் பால் போறாரு, கீழே அப்துல்லா நிற்கிறார், பேட் எடுத்து நிற்கிறார், ஷுஹூத் செஞ்சு நல்லா பேசுங்க. கொஞ்சம் நேரமாவது 4 பேர்கிட்ட சொன்னா பால் பண்ண யாரும் இல்லைன்னு முன்னோர் கத்தான்னு வச்சுங்க. பக்கத்து ஹுசைன், முத்தரடே தெரியாதவங்க வெத்தி அப்படிங்க, உன்னை வெத்தி எனக்கு தெரியாதா? ஆட்டான் இந்த கிளம்பி ஆள் பண்ணுவாங்க, யாரும் இல்லையா ஓட்டுவார். இது பசங்க கூட இருந்தார், எல்லாம் ஓட்டுவாங்க. சத்தமாக சொல்லி பிரச்சனை இல்லை, அமைதியாக சொல்லுவாங்க. நான் ஷூ செஞ்சேன் யாரையும் சொல்ல போகிறது இல்லை, நம்மளாச்சும் எல்லாம் வச்சு இது இப்போ அமைதியாக பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இது இஹ்லாஸான. இப்போ நீங்கள் தொழுகிறீங்கட்டாக்கா தொழுகிறன்னு என்ன செய்யணும்? உதவு செய்யணும். ஒரு இடம் சுத்தமாக எடுத்து போய் விடணும். யாராவது பசங்க வந்து பார்த்துருவாங்க. சுகர் செய்கிறப்ப யாரும் பார்க்கவும் முடியாது. விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அல்லாட பேசிட்டு இருப்பேன். இவர் வந்து போட்டுட்டு இருப்பார், அல்லாட பேசுவார். பேட் பிடிச்சிட்டு இருப்பார், அல்லாட பேசுவார். இந்த அமல்ல ரியா கலக்கவே கலக்காது பாருங்க. இன்னொருத்தவங்க பார்க்கறாங்கன்னு செய்யறதுக்காக எதுவுமே கலக்காது. பரிபூர்ணமான இஹ்லாஸ் இருக்கும். இந்த அமல் அங்க புரிஞ்சுக்கும். இந்த அமல் என்ன செய்வான்? என்கிட்ட பேசுறான் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளையாடுறாங்க. ஒருத்த மட்டும் பேசிட்டு இருக்கான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். எல்லாம் விளையாட்டு இருக்கிறாங்க, மறந்து விளையாட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து என்ன நல்லா என்ன பேசுறாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. தொழுகையில தக்பீர் கட்டி செய்யறது ஒன்று இருக்குது. அதெல்லாம் நிக்க வச்சிருக்கிறோம், செய்யறோம், சுகம் செய்யறோம், அதெல்லாம் வேற. உங்களுடைய ஃப்ரீ நேரத்துல விளையாட நேரங்கள்ல வெளியே போறீங்க, சாப்பிடுங்க, அந்த நேரங்கள்ல விளையாட கொஞ்ச நேரம் யார்கிட்டையும் நீங்க பக்கத்துல கொண்டு சொல்லணும் கூட அவசியம் இல்லை. சொன்னா ஓட்டுவான். இல்லல்ல சொல்றதுக்கே நீங்க வைக்க போறாங்க நிறைய பேர். நானா சொல்றேன், யாராவது அல்லாவுக்கு சுகர் செய்யறதுக்கு வெக்கமா இருக்கணும். வாங்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்லை. சுகர் செய்யாம திங்கிறோமே அதுதான் வெக்கப்படும். திங்கிறப்ப சுகர் செய்யாம இருக்க பத்தி அதுக்கு வெக்கமா இருக்கு. சுகர் செய்ய மட்டும் இல்லல்ல சொல்றேன். இல்லல்ல சொல்லுப்பா ஹன்சி கத்து ஆமா. நீ சொல்ற, நீ சொல்ற திங்கிறது வெக்கமா திம்போம். இல்லடா சொல்றது வெக்கமா இருக்கு. அப்ப யார்ட்டையும் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்களா தான் செய்யலாம், நல்லதான் பால் போட வைக்கிறான், அப்படிலாம் நல்லதான் போட வைக்கிறான், நல்லா வாய்ப்பா வச்சு பேசாதீங்க, நல்லா முன்னாடி வச்சு நீ தானே போட வைக்கிற, நீ தான் பேசுங்க எல்லாரும். அந்த ரப்பி நீ தான் எனக்கு அந்த ஹலத்தை காலை எந்திரிச்சானே எல்லாம் பிகாஸ் உன்னை கொண்டுதான் நான் அல்லாட்ட வேற பேசுறாங்க. யாரும் எனக்கு அதை கொடுப்பாயா, அவனை பைப்பாயா, அல்லாதான் போட வைக்கிறான், அப்படி இல்லை. அல்ல வேற எங்கேயோ வச்சுட்டு பேசக்கூடாது. நீ எனக்கு கொடுக்குற, உன்னை கொண்டு தான் நான் மூத்தாகிறேன், உன்னை கொண்டு தான் நான் ஹயாத்தாகிறேன், உன்னை கொண்டு தான் நான் காலையில் எழுந்திரிச்சேன், உன்னை கொண்டு தான் நான் உன்னை கொண்டு துவா செஞ்சேன். இந்த பழக்கத்தை ஏற்படுத்து. கொஞ்ச நேரமும் அல்லாட்ட பேசணும். இல்லை எனக்கு வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு அப்படின்னா அவனுக்கும் சரியா மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றவங்களுக்கும் தைரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லையா? அழகா இல்லையா? இப்போ என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? முதல்ல என்ன போய் ஃபர்ஸ்ட் என்ன சரியா இருந்த பாபத்தையா இருக்கும். ரெண்டாவது கொஞ்ச நேரமும் நல்ல இடத்துல பேசுற பழக்கத்தையா இருக்கும். எந்த விதமா செய்யணும்? அதான் பல விதமா சொன்னேன். ஷுகூர் செஞ்சு அல்லாட்ட பேசணும், ஷுஹூது செஞ்சு அல்லாட்ட பேசணும், குரானை தோணுச்சு நல்லா பேசணும். மகளிர் அழகா உட்காந்து பாடம் படிக்கீங்க, அப்போ அல்லாட்ட ரொம்ப அழகா பேசணும். நீ 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 அவன் சொன்ன வார்த்தைக்கு நீ பேசுறேன், நீ என்கிட்ட சொல்ற, நீ என்ன பேசிட்டு இருக்கிறல்ல. தெரிஞ்ச சூறாக்கள் ஓதுறோம், அர்த்தம் தெரிஞ்ச சூறாக்கள் ஓதுறோம், பெரிய சூறாவா இருந்தா ஓதுற அர்த்தம் தெரியுது. நீ இந்த மாதிரி சொல்லியிருக்கிய, அல்லாட்ட பேசணும். குரான் மூலம் பேசலாம், இல்லையா துவா மூலம் கையேந்தி அல்லாட்ட துவா செய்யற அந்த சாக்கில் பேசலாம், திக்ர் செய்யற சாக்கில் பேசலாம். ஏதோ ஒரு சாக்கு வச்சு எல்லா இடத்துல பேசக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, பேசதான் அல்லா இருந்தாலும் காதல் உண்டாகும், அல்லா என்னவாகும்? முஹப்பத் உண்டாகும், இஷ்கு உண்டாகும். இஷ்கு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த தெரியக்கூடிய அடிப்படை. காதல் உண்டாகும். இதை என்ன செய்யணும்? பேசணும். ஓஷா பாபதி போறாங்கல்ல, ஓஷா பாபதி பெண்கள் ஆண்கள் பார்க்க கூடாது, ஏது போறாங்க? நோக்கம் என்ன? ஏன் ஓஷா பாபதி போறாங்க? மற்ற மதத்துல இல்லையே, நம்ம இஸ்லாத்து மதத்துல ஏன் வச்சிருக்காங்க? ஏன் ஓஷா பாபதி பெண்கள் ஆண்களே பார்க்க கூடாது, அண்ணி ஆண்கள் பார்க்க கூடாது, ஏன் போறாங்க? இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு கொஞ்சம் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். 2 வார்த்தை பேசுவோம், அது 4 வார்த்தையாகும். புருஷனை மறந்து நீங்க வந்து வாங்கி வந்துடும். ஏன்? பார்க்க பேசதான் என்னவாகும்? அதுக்கடுத்து அந்தஸ்திக்கே போகும். பொம்பளை பார்க்கவே இல்லை, நீ போய் அந்த பொம்பளை சம்மா அந்த பொம்பளை காதலிடா, அந்த பொம்பளை நேசிடா, போடா காதலாது கருமாத, பார்க்கவே இல்லை. அவளை பத்தி எதுவுமே தெரியாது, அட்ரஸே தெரியாது, எதுவுமே தெரியாது. கருப்பியா வெள்ளையா இருப்பாளா, பல்லு தூக்கிட்டு இருக்குமா, பல்லு எதுவுமே தெரியாது. அந்த போல காதல் பண்ண பேசணும். விளையாட பேசணும். முன்னாடி வச்ச ஹாஜரா வச்சு பேசுங்க, விளையாட பார்த்து பேசுங்க. சாப்பாடு போறாரு, அப்பா சாப்பாடு எடுத்து போற, நீ தான் எடுத்து போறது அப்படின்னு சொல்லி சாப்பாடு அங்கதான் போறான்ற உணர்வு ஏற்படும். வார்த்தையா ஆரம்பத்தில் சொல்லும்போது பெருசா தெரியாது, அது உணர்வுள்ள உள்ள இறங்கும் பாருங்க. இப்பதான் இல்லாமல் இஷ்டம் உண்டாகும், காதல் உண்டாகும். நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரமா நல்லா பேசணும். எல்லாருமே அதெல்லாம் பெரிய சுபாசம் நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் இன்னும் சரியத்தே வரலையா அல்லாட பேச போகணும்? இல்லை இல்லை இல்லை, அடிப்படையில் அல்லாட பேசணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஜெயதில் பௌதாதி ரமத்துல்லாஹி சொன்னாங்க, அவங்க எஜமான 3 வயசுல கொண்டு போய் விட்டாங்க.
ஷேக்கில் கொண்டு போய் விட்டான். அவன் ஷேக் 3 வயசுல ஒரு பாடம் நடத்தவேனா, நீ போய் எல்லார்ட்ட பேசணும் விட்டான். போய் நறுமணம் போய் நிற்க செலவு சொல்லணும்ல, அந்த மாதிரி உள்ளே திணிச்சு உட்கார சொல்லுவாங்க. உட்கார வச்சு செவத்து போய் திரும்ப வந்து அல்லாஹு ஹாதிரி, அவங்க அரபி தானே, அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி அல்லாஹு மாயி அப்படின்னு திக்ர் செய்ய சொல்லுவாங்க. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வேணும். அல்லாஹு யா அல்லாஹ் நீ எனக்கு முன்னாடி தான் இருக்கிற, யா அல்லாஹ் நீ என் கூட தான் இருக்கிற, யா அல்லாஹ் நீ என்னை பார்த்துட்டு தான் இருக்கிற, இந்த வார்த்தை. இந்த 3 வார்த்தையை உட்காந்து சொல்லுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க சரி 6-7 வயசு வயசு சொல்ல ஆரம்பிச்சா அது அப்படியே உள்ள போய் அல்ல நீ பார்த்துட்டு இருக்காண்டு பீஷா போகிறதுக்கு ட்ரெஸ்ஸை கட்ட மாட்டேன், ஷர்ட்டை கட்ட மாட்டேன். ஆமாம்மா ட்ரெஸ்ஸை கட்டுமா, பீஷா போகணுமா, நான் போக மாட்டேன். ஏன் நல்லா என் முன்னாடி இருக்கேன், எப்படி பீஷா போகிறதுக்கு, ட்ரெஸ் எப்படி கட்டுறது, நான் நல்லா என் முன்னாடி இருக்கிறேன், எப்படி ட்ரெஸ்ஸை கட்டுறது. சாதாரண வார்த்தை தான், அல்லாஹ்வுக்கு நேரடியாக பேசும்போது அது உள்ள உணர்வுக்குள்ளே போயிடும். என்ன செய்யணும், நம்ம கல்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சு என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் அல்லாஹ் பேசுறதுக்காக ஒதுக்கி சிலமையாச்சாலா. அது 2வது பழக்கமாக கொண்டு வந்து. 3வது என்ன, நம்மகிட்ட எங்கே மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அஹ்லாக்ல மாற்றம். அஹ்லாக்ல என்ன செய்யணும், நற்குணங்களில் மாற்றம் ஏற்படணும். இல்லை பழசு மலைமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கனிவு, இன்னொருத்தவங்க பார்த்தா அன்பா சொல்றது, இறக்கப்படுறது, அது மாதிரி மற்றபடி அஹ்லாக் நற்குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதில் மாற்றம் ஏற்படும். அடுத்தவங்க இது காசுல ஆசை வைக்காம, அடுத்தவங்க பொருளுக்கு துரோகம் பண்ணாம, இன்னொருத்தவங்க அநீதம் செய்யாம, இவன் தானே அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அநியாயமா அடிக்கிறது, நீ யார்கிட்ட போய் சொல்லிட போற அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஹதீஸ் வருது, அல்லாஹு அல்லாஹு லிமன் லைஸ லஹு இல்லல்லாஹ் அப்படின்னு ஹதீஸ் வருது. யாருக்கு அல்லாஹ்வை தவிர கேட்க ஆள் இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடியவன் ஆயிடுறான். இவன் நினைச்சா அவங்க அத்தா வருவாரு, இவன் நினைச்சா அவங்க மச்சான் வருவாரு, இவன் நினைச்சா அவங்க அண்ணன் வருவான், இவன் நினைச்சா யார் வருவா, யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான்ல அவன் கேட்க வந்துடுவான் அப்படின்னு சொல்லி. மற்றவங்கள அநீதம் செய்ததை விட கேட்க நாதி இருக்கவர்கள் அநீதம் செய்ததை விட கேட்க நாதி இல்லாத அநீதம் செஞ்சா அல்லாஹ் பயங்கரமா கோவம். அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சேன், நான் இருக்கேன்டா அப்படின்னு நல்லா வந்துடும். அல்லாஹு அல்லாஹு லிமன் லைஸ லஹு இல்லல்லாஹ், அல்லாஹ் இல்லாதவர்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு யாரு கேட்க நாதி இல்லாதவர்களுக்கு நான் இருக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் இல்லையா. இந்த மாதிரி நற்குணங்கள்ல அஹ்லாக்ல நம்மகிட்ட என்ன செய்யணும், முக்கியமா நம்மகிட்ட வரக்கூடிய குணம் பணிவு வரும். எல்லா விஷயத்துலையுமே சரி. சில மாணவர்கள் பார்த்தா பெரிய சுமரவாக இருப்பாங்க, ஆனால் பணிவா இறக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. சில பேர் நேரம் தான் வந்திருப்பான், அவன் பேசுகிற பேச்சை பார்த்து பா 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 பணிவாக இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன தவறு ஏற்பட்டுச்சு மன்னிச்சு விட்டு. ஒரு பையன் வந்து சொன்னார், இந்த மாதிரி மன்னிச்சு விட்டா அவங்களை ஏழமாக பார்க்க மாட்டோம்னா, நம்ம அடித்தா நம்ம ஏதாவது பண்ணால் நம்ம அடித்தோம் காட்டணும், நம்ம சும்மா இல்லைன்னா பயங்கரமான ஆளும் காட்டணும். இல்லை சரி பாப்பா மன்னிச்சு விட்டா நம்ம ஏழமாக பார்க்க மாட்டோம்னா அப்படின்னு கேட்டேன். இப்போ சொன்னேன், சரி மன்னிச்சு விட்டுருக்கு, அல்லாவோட இதுதான் கிடைச்சது இல்லை, அவன் ஏழமாக பார்க்கலாம் அல்லாவோட பொருத்தம் கிடைச்சது இல்லை, அல்லாஹ் அவனை பொருந்திக்கிறான்ல, அது சாதாரண விஷயமா. இந்த மாதிரி நற்குணங்கள் நம்மகிட்ட வரும். வழிமார்களுக்கு அந்த காலத்துல அடையாளமே நற்குணம் தான். அந்த காலத்துல அடையாளமே என்னதான், நற்குணங்களை வச்சுதான் வழிமார்களை கண்டுக்கிட்டாங்க. வாரி மூலமாக்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பயான்லாம் பயங்கரமா பேசுவாங்க. ஷரியத்துடைய பள்ளி இமாம்கள் பயங்கரமா மக்கள் அவங்க மேல முகப்பத்து வரல, யாருக்குமே அவங்க மேல அன்பு கொண்டு அவங்க மேல காதல் கொண்டு அதுக்கு மார்க்கத்துக்கு வந்தா இல்லை, கொத்தா இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாருமே. யாரு, வலிமார்களுடைய அஹ்லாக்னால வந்தாங்க, வலிமார்களுடைய நற்குணத்தினால வந்தாங்க மக்கள். இந்த மாதிரி மனிதரை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வலிமாருடைய அஹ்லாக்கை பார்த்து, அவங்க பணிவை பார்த்து, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இந்த குணத்தை வச்சு பார்த்து கொத்தா காஃபிர்கள்லாம் முஸ்லீம் பண்ணாங்க. இன்னைக்கு ஏன் வலிமார்கள் பின்னாடி அவ்வளோ பேர் கூட்டம் நிற்கிறது? நிஜமா வஃபாத்தை 460 வருஷம் யாராவது அவங்களை பற்றி பேசுவாங்க. 500 வருஷம் 600 வருஷம் கலந்து போச்சு. அவங்க ஃபைசான் கூட கிடையாது. காஃபிர்களுக்கு என்ன அவங்க ஃபைசான் கிடைச்சது சொல்லுங்க, என்ன ஃபைசான் கிடைச்சிச்சு? நம்மளால அவங்க சில்சிலால வருது, நம்ம சில்சிலா ஷேஃப்மார்கள்னு சொல்லலாம். காஃபிர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? பொதுவான ஷரியத்துடைய சாதாரண மக்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அந்த மக்கள்லாம் அவங்க வழிமார்கள் மேல் காதல் கொண்ட காரணமே அஹ்லாக் தான், நற்குணங்கள் தான். அவங்களுடைய குணம் அவ்வளோ உயர்ந்ததாக இருந்துச்சு.
எவ்வளோ பெரிய தப்பு தான் மன்னிச்சு விட்டுறது, எவ்வளோ இது பண்ணாலும் இறக்கப்பட்டு விட்டுறது. பணிவு, நம்ம வெளிமாவட்ட பணிவுகள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படி அப்படி இருக்க மனசு வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி நமக்குலாம். மாபெரும் அரசர்கள்லாம் அவங்க வண்டிட்டு அமர்ந்தது. இந்த மாதிரி நற்குணங்களை கொண்டு வழிமார்கள் அறியப்பட்டாங்க. அதனால அகலாக நம்மளை அதிகப்படுத்தி நீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க செக் பண்ணுங்க, நம்மகிட்ட என்ன குணம் அதிகமா இருக்கு. நமக்கு சட்டம் கோவம் வருது, இந்த கெட்ட குணம் மட்டும். யாரையாவது கேள்வி செஞ்சோம் அவங்க மனசை வருத்தப்படுறாங்க, அதை பார்த்து நமக்கு சிரிக்கிறோம். நம்ம இந்த குணம் மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குணம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், கிடைச்சிருவோம், அதனால வருத்தப்படுவார். அதை பற்றி கண்டுக்கவே அவர் சொன்ன வார்த்தையை மனசை வருத்தப்பட்டிருப்பாரு, அவர் ரொம்ப மனசு வலிச்சிருக்குமே, அதை பற்றி யோசிக்க மாட்டோம். நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, நேரம் போய் எழுப்பி விட்டுருவாரு. அவர் அப்படியே கடுப்பாக எழுந்திருப்பார். இந்த சொன்னேன், தூங்கிட்டு இருக்கியாப்பா, சரி பாரு தூங்குப்பா அப்படிங்கிறது. இந்த மாதிரிலாம் சேட்டை மாசம் பண்றாங்க. இந்த குணத்தெல்லாம் மாத்திட்டு இன்னொருத்தவங்க மனசை வருத்தப்படுத்தாரு. விளையாடுறதுக்கு அனுமதி இருக்கு, சந்தோஷமா விளையாடணும். மாற்றி மாற்றி ஓட்டி விளையாடலாம், சந்தோஷமா விளையாடலாம். மனசு வருத்தப்படாததுக்கு அது விளையாடலாம். இங்க லைட்டா ஒரு மும்மின் வர அநியாயமா நீங்க வருத்தப்படுத்திட்டீங்க, அல்லாஹ்வோட அரிசி கொடுக்க ஆரம்பிச்சு. அவன் திரும்ப மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வோட பார்வை கோவ பார்வை. அந்த அடியா மனசு வலிக்கும், அல்லாஹ்வோட அரிசி கொடுக்க ஆரம்பிச்சு. நான் சொல்ல சாதாரணமா சொல்ல, உண்மையை சொல்றேன். நான் அல்லாஹ் அவ்வளவு கோபமா இருக்கு அந்த அடியார் மேல. நம்ம பார்த்துருப்போம், பசங்க அதிகமாக பார்ப்போம், நல்ல ஜாலியாக தான் ரைட் இருப்பாங்க. திடீர்னு விளையாட்டு சீரியஸா இவன் ஏதாவது லைட்டாக குத்துறதுக்கு லைட்டாக வேகமாக போட்டுருக்கோம், டே அப்படின்னு தெரியுமா. இவனும் அவனுக்கு கோபமா தெரியும். யாராவது ஒருத்தவங்க அநியாயம் பண்ணிருப்பாங்களா இல்லையா, அநியாயமா அதிகமாக இருக்கு. இப்போ எல்லாம் கோபப்பட விளையாடிட்டு இருந்த வரைக்கும் ஓகே, அவங்க சந்தோஷமா விளையாண்டா, நீங்க சந்தோஷமா விளையாண்ட, சந்தோஷம் மகிழ்ச்சியா விளையாண்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. எப்படி அவன் மனசை வருத்தப்படுத்தினாங்க. அப்ப அகலாக்கள் நம்ம என்ன செய்யணும், மாற்றங்கள் கண்டிப்பா நம்ம வரணும். அடுத்தவங்க மனசை வருத்தப்படுத்த, அடுத்த அநியாயமா அடிக்கிறதா இருக்கட்டும்,